இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவுகள் இல்லாதவர்கள் இன்று யார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறைவுகள். சிலருக்கு திருமணமாகாத குறை, சிலருக்கு திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாத குறை, சிலருக்கு படிக்க முடியாத குறை, படித்து முடித்தும் வேலை கிடைக்காத குறை, சிலருக்கு ஆரோக்கியம் இல்லாத குறை, ஆரோக்கியம் இருந்தும் சந்தோஷம் சமாதானம் இல்லாத குறை, சிலருக்கு இல்லாத குறை, சிலருக்கு இருந்தும் குறை. இப்படி குறைகள் எல்லாம் மனிதர்களிடத்திலும் காணப்பட்டாலும் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற சக்தி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்ற நம்மால் முடியும். ஒருமுறை ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பார்க்க 3 ஏழை மனிதர்கள் வந்தார்கள். ஒருவர், எனக்கு தங்குவதற்கு வீடு இல்லை, ஒரு வீடு ஏற்பாடு செய்து கொடுத்தால் நான் தங்கிக் கொள்வேன் என்று கேட்டார். ஜனாதிபதியும் அவருக்கு ஒரு வீட்டை கொடுத்து அனுப்பினார். இன்னொரு மனிதர், எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லை என்று தன்னுடைய இயலாமையை கூறினார். ஜனாதிபதி அவருக்கு நிறைய பணம் கொடுத்து அவருடைய குடும்பத்துக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ளும்படி சொல்லி அனுப்பினார். இப்பொழுது 3வது மனிதருடைய நேரம். 3வது மனிதர் ஜனாதிபதியை பார்த்து, ஐயா, என்னுடைய வீடு இருக்கிறது, உணவு இருக்கிறது, நான் இன்று கூட வந்திருப்பது எதற்காக என்றால், ஒரு நாள் நீர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடும் என்னுடைய குடும்பத்தோடும் உணவருந்தி எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். எல்லோரும் தன்னிடம் எதையோ கேட்கும் போது இந்த மனிதன் மாத்திரம் தான் அவர் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைத்தது ஜனாதிபதிக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே தன்னுடைய பிரதம மந்திரியை அழைத்து, ஒரு நாள் குறியுங்கள், நாம் அந்த 3வது மனிதர் வீட்டுக்கு போய் வருவோம் என்று ஆணையிட்டார். உடனே அந்த மந்திரி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். ஜனாதிபதி போக விரும்பும் அந்த 3வது மனிதரின் வீட்டுக்கு போய் முன்னேற்பாடுகளை செய்வதற்காக மந்திரி போன போதுதான் தெரிந்தது, ஒரு குறுகலான சந்தில் ஒரு குடிசை வீடாக அந்த வீடு இருந்தது. ஜனாதிபதியை எப்படி அங்கு அழைத்து போக முடியும்? உடனே தன்னுடன் இருந்த சக அதிகாரிகளை பார்த்து, ஜனாதிபதி வந்து சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு நல்ல வீட்டை அந்த மனிதனுக்கு கட்டி கொடுங்கள், போகும் வழியெல்லாம் நல்ல சாலை வசதிகளை ஏற்படுத்துங்கள் என்று ஆணையிட்டார். அவ்வளவுதான். அந்த 3வது மனிதரின் கிராமமே நாகரிகமானதாக மாறிவிட்டது. ஜனாதிபதியை அழைத்த மனிதனுக்கு நல்ல வீடு கிடைத்து விட்டது. ஒரு நாளில் ஜனாதிபதியும் வந்து அந்த மனிதனோடு உணவருந்தி விட்டு சென்றார். ஆனால் அதன் பிறகு அந்த மனிதனின் வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் எல்லாம் மாறிவிட்டது என்று ஒரு புத்தகத்தில் இந்த சிறு கதையை நான் வாசித்தேன். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய நீதி என்னவென்றால், நாம் எல்லோருக்குமே குறைவுகள் இருந்தாலும் நம் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்து விட்டால், நம்முடைய இதயத்தில் நம்முடைய இரட்சகருக்கு இடம் கொடுத்து விட்டால், நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஆண்டவரும் நம்முடைய வீட்டுக்கு வர தீர்மானித்து விட்டால், நம்முடைய வாழ்க்கை முறையும் குறைவுகள் நீங்கி செழிப்பானதாக மாறிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு பலருடைய இல்லங்களில், உள்ளங்களில், ஆராதனைக்கு செல்லும் சபைகளில் இயேசு கிறிஸ்து இல்லாததுதான் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடன் இல்லாவிட்டால் நிறைவானது எப்படி நமக்கு சாத்தியமாகும்? இதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ராணாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் இல்லாத காலி ஜாடிகள் தான் கடைசியில் இருந்தன. ஆனால் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜாடிகளை ருசியுள்ள திராட்சை ரசங்களால் நிரப்பினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அனுமதிக்கும் போது கண்டிப்பாக நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய அழைப்புக்காக நம்முடைய ஆண்டவரும் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் நாம் தான் அவரை முழு மனதோடு கூட நம்முடைய இல்லத்துக்கு அழைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நுழைந்த வீடு குறைவில்லாத நிறைவான இல்லமாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் பல குறைவுகளோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளி தோற்றத்திலே பார்க்கும் போது எங்கள் வீட்டில் உள்ள குறைவுகள், எங்கள் சரீரத்தில் உள்ள குறைவுகள், எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்க வீட்டில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நாங்கள் வெளியே சொல்ல முடியாமல் வெட்ககரமான சூழலில் இருக்கிற ஒரு வாழ்க்கையோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குறைவுகளை நாங்கள் நிறைவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க எங்க வீட்டுக்குள் வர வேண்டும்.
நீங்க எங்களுடைய உள்ளத்திற்குள் வர வேண்டும். நீங்க எங்க வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க எங்க இருதயத்தை உடைய விசேஷித்த மகிமையால் நிரப்ப வேண்டும். உம்முடைய கரங்களால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஆகவே உம்மை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அழைக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து தங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.